அனைவருக்கும் வணக்கங்கள். நான் இன்று உங்களுக்கு பிராண முத்ரா கற்றுக் கொடுக்க போகிறேன். பிராண முத்ரா எப்படி பண்ணணும், அதை ஏன் பண்ணணும் அப்படின்னாக்க, பிராண முத்ரா என்பது உயிர் முத்ரா, உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்ராவாகும். இந்த முத்ராவை நாம் செய்வதால் நம்முடைய மன சோர்வு நீங்குகிறது, கண் பார்வை அதிகப்படுத்தப்படுகிறது, கண் பார்வை திறனை அதிகப்படுத்துகிறது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம், டயபெட்டிஸ் இந்த நோய்களை குணமாக்குகிறது. இந்த முத்ரா ரொம்ப முக்கியமான ஒரு முத்ராவாகும். அதை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். நன்றாக நிமிர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் உள்ள சுண்டு விரல் மற்றும் மோதிர விரலை மடக்கி கட்டை விரலுடன் சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். மற்ற 2 விரல்கள் நேராக வைத்திருக்க வேண்டும். ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நேராக வைத்திருக்க வேண்டும். இந்த முத்ரா பிராண முத்ராவாகும். இந்த முத்ரா எப்படி செய்யலாம் அப்படின்னா, திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன். 2 கைகளையும் நேராக, விரல்களை நேராக வைத்துக்கொண்டு சுண்டு விரல் மற்றும் மோதிர விரலை மடக்கி நடுவிரல் ஆள்காட்டி விரலை நேராக வைத்திருக்க வேண்டும். இது ஒரு உயிர் முத்ராவாகும். இது பிராண முத்ரா என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய பிராண சக்தியை அதிகப்படுத்துகிறது, மன சோர்வை நீக்குகிறது, நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களும் மற்றும் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த முத்ரா இது ஒரு முக்கியமான ஒரு முத்ராவாகும். இதற்கு பெயர் ஞான முத்ரா என்று அழைக்கப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு விளக்குகிறேன். 2 கைகளிலும் உள்ள சுண்டி விரல் மற்றும் மோதிர விரலை கட்டை விரலுடன் மடக்கி வைத்துக்கொண்டு மற்ற 2 விரல்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் நேராக வைத்திருக்க வேண்டும். கண்களை மூடிய நிலையில் 2 கைகளையும் பத்மாசனம் போட்டுன்னு உட்காந்துக்கலாம். பத்மாசனம் போட முடியாதவங்க சேரில் உட்காந்து ஜஸ்ட்டு கையை அப்படி வச்சுட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்து 2 கைகளையும் இந்த முத்ராவில் வச்சுண்டு ஒரு 10 நிமிடங்கள் காலை மாலை 2 நேரத்திலும் கண்களை மூடிய நிலையில் செய்ய வேண்டும். மன சோர்வாக இருக்கும் சமயத்தில் இந்த முத்ராவை செய்வதால் நமக்கு உடம்பிற்கு அதிக சக்தியை கொடுக்கிறது. இந்த ஞான முத்ரா மன சோர்வை நீக்குகிறது, நரம்பு தளர்ச்சி, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, கண் பார்வை சரி செய்கிறது. இந்த முத்ரா இவ்வளோ பயன்கள் இந்த முத்ராக்கு இருக்கு. இதற்கு பெயர் ஞான முத்ரா, உயிர் சக்தி முத்ரா என்றும் அழைக்கப்படும். இந்த முத்ராவை 2 வேளையிலும், காலையில் மற்றும் மாலை 2 வேளையிலும் இந்த முத்ராவை தினந்தோறும் கண்களை மூடிய நிலையில் பயிற்சி செய்து வந்தால் நம்முடைய உடலே அதிக ஆற்றலை அளிக்கிறது, மனச்சோர்வை நீக்குகிறது, நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, கண் பார்வை சரி செய்கிறது. இந்த முத்ரா இதை தினந்தோறும் நாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு முத்ராவாகும். இந்த முத்ராவை நீங்கள் டெய்லி காலையில் மாலையில் 10 நிமிடங்கள் கண்ணை மூடிய நிலையில் பழக்கத்தில் கொண்டு வந்தால் நம்முடைய உடம்பு புத்துணர்ச்சி பெறும். நன்றி, வணக்கம்.